ஹே டார்லிங், வெல்கம் பேக் டு ட்ராமா க்ரஷ் வாய்ஸ் சேனல். இப்போ நம்ம ஆன்கோயிங்ல போயிட்டு இருக்க ஃப்ளவர் பாய் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கும் இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லயே ஒரு கிராமத்தை தான் காட்டுறாங்க. நார்த் தாய்லாந்துல இப்போ மக்கள் கிட்ட இருந்து சிட்டில இருந்து ரொம்ப தூரமா தான் அந்த ஊர் இருக்கு. ஃபுல்லா இயற்கை வளங்களால சூழ்ந்து இருக்கு. அங்க வந்து மூடான் இன மக்கள் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா, பழைய காலத்துல வந்து ட்ரெஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது மாரி பாரம்பரிய உடை போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள சுத்தி அழகழகான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு. பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அப்ப வந்து ஒரு சடங்கு நடக்குது. யாருக்கு என்ன சடங்கு நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கு வந்து 20 வயசு ஆனதுனால, அந்த ஊர் மக்கள் எல்லாம் சூழ்ந்து அந்த ஹீரோக்கு வந்து ஒரு சடங்கு பண்றாங்க. ஊர் மக்கள் எல்லார் கையிலயும் வந்து பூ இருக்கு. ஒரு பொண்ணு வந்து பூ எடுத்துட்டு வந்து அங்க இருக்க ஒரு பாட்டி கையில தராங்க. அவங்க தான் வந்து அந்த ஊருக்கு தலைவி போல. அவங்க கையில குடுத்த உடனே அவங்க வந்து கெய்சான வந்து அந்த தண்ணி தொட்டிக்குள்ள வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த தண்ணி தொட்டி பார்க்கறதுக்கே வந்து செம சூப்பரா இருக்கு. நிறைய தண்ணி ஊத்தி அதுல வந்து நிறைய ஃப்ளவரா போட்டு வச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃப்ளவராலே கிரீடம் போட்டு அவர் கையில அங்க இங்கன்னு ஃப்ளவர் தான் இருக்கு. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கியூட்டா இருக்காரு. அவரை வந்து அந்த தண்ணி தொட்டியில இறக்கி வச்ச உடனே சந்தனம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை வந்து நம்ம ஹீரோ நெத்தியில போட்டுட்டு அந்த பாட்டிமா சொல்றாங்க, உனக்கு வந்து 20 வயசு ஆயிடுச்சு. நீயும் வந்து இப்போ மூணாம் இனத்தோட வந்து சேர்ந்துட்ட. இப்போ உன்னோட பாடி வந்து நேச்சராவே வந்து உனக்கு வந்து சென்ட் கொடுக்கும். அதாவது அந்த ஊர் மக்கள் பாடியில இருந்து வந்து சென்ட், பெர்ஃப்யூம் அது மாதிரி வந்து ஸ்மெல் வரும் போல கைஸ். அதுதான் வந்து இந்த சீரிஸோட கான்செப்ட். இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து விதமான பூக்கள்ல இருக்கிற வாசனையும் உன் மேலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பூக்களை வந்து அந்த கெய்சான் மேல போடுறாங்க. கெய்சான் யாருன்னா அவர் தான் நம்ம ஹீரோ. எல்லாருமே வந்து அவர் மேல பூவை போட்டு பிளஸ் பண்றாங்க. அங்க இருந்து கட் பண்ணா கெய்சான் வந்து ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பூத்தோட்டத்துக்கு நடுவுல பூக்களெல்லாம் பறிச்சு அவரை சுத்தி வந்து பட்டாம்பூச்சி போகுது. அப்ப அந்த பாட்டிமா சொன்ன வாய்ஸ் தான் கேக்குது. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பூக்கள் வந்து ஒரு டேஞ்சர் தான். ஏன்னா வந்து உன்கிட்ட இருந்து அந்த சென்ட்டை எடுக்கிறதுக்காக வெளி உலக மக்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. என்ன ஆனாலும் சரி நீ வந்து வெளி உலக மக்களோட வந்து தொடர்பு வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து அப்படியே கட் பண்ணா நம்ம அடுத்த ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்து அழகா கோட்டு சூட்னா மாட்டிக்கிட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி வேற யாரும் இல்ல. அவரோட அப்பாவோட கம்பெனில தான் வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால இவர் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. அவங்களோட கம்பெனில வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு சேர்மனை வந்து கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அவரை வந்து நம்ம அங்கிள்னே வச்சுப்போம். அந்த கம்பெனி நேம் வந்து என்னன்னா குசுமா பெர்ஃப்யூம் கம்பெனி. அந்த கம்பெனியோட அருமை பெருமையை சொல்றாங்க. இந்த வேர்ல்டுலயே வந்து நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி பெர்ஃப்யூம் யாராலையும் வந்து பண்ண முடியாது. நம்ம பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, இப்படி இருக்கு. ஆனா வந்து இப்போ கொஞ்ச நாளாவே வந்து நம்மளோட கம்பெனி ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு. ஆனா எப்படிப்பட்டா வச்சு நம்ம மறுபடியும் நல்ல ரீச் கொடுப்போம். மறுபடியும் வந்து நம்ம ஹை லெவல்ல அடைஞ்சே ஆகும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் பிரசிடென்ட்டை வந்து இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து இன்ட்ரோ பண்றாரு. அவரோட பேர் வந்து என்னமோ சொன்னாங்க கைஸ். நம்ம அவரோட பேரை வந்து சென்ட்னு வச்சுப்போம். ஏன்னா அவரோட நிக்நேம் வந்து சென்ட். அவன் வந்து பிரஸ் முன்னாடி பேசுறான் கூலா. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனியோட முன்னாள் சேர்மன் வந்து என் அப்பான்னு. அவருக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளா வந்து உடம்பு சரியில்லை. ஏன்னா வந்து அவர் இந்த சென்ட்டுக்காக ரிசர்ச் பண்ணி தேடி அழிஞ்சு ஆராய்ஞ்சு எனக்கு வந்து உடம்பு முடியாம போயிடுச்சு. அதனால வந்து நம்ம அந்த குசுமா கம்பெனி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்போ அந்த விட்ட இடத்துல இருந்து பிடிக்கலாம் தான் நான் வந்திருக்கேன். சீக்கிரமா நம்ம கம்பெனி வந்து சூப்பரா ஒரு பெர்ஃப்யூம் லான்ச் பண்ண போகுது. அந்த பெர்ஃப்யூம் வந்து இந்த வேர்ல்டுலயே வந்து பெஸ்டா இருக்க போகுது. அதை சொல்றதுக்காக தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த அங்கிள் கூட வந்து பேசிட்டு போறாரு. நல்ல வேலை இந்த ஈவெண்ட்டை நம்ம அவுட்டோர்ல நடத்தல, இங்கே நடத்திட்டோம். அடுத்தது நம்ம கம்பெனியை சேஞ்ச் பண்ணக்கூட பெர்ஃப்யூமை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான வேலைலாம் நடந்துடுச்சா அப்படின்னு அந்த அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. உடனே அந்த அங்கிள் காம் டவுன், இன்னைக்கு தான் வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் டே, நீ அதனால நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாரு அந்த அங்கிள். ஏன்னா உன் அப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியாம இருக்கு. இந்த நேரத்துல வந்து நீ அவர் கூடவே இருந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த அங்கிள் கிளம்பிட சென்ட் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது சென்ட்டோட வீடை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுல வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப படுத்த படுக்கையா இருக்காரு. சுயநினைவு கூட இல்லாம அவரால் மூச்சு கூட விட முடியல. ஏதோ மூக்குல வந்து டியூப் மாதிரினா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவே வந்து சென்ட் பார்த்துட்டு இருக்கான். சென்ட் வந்து அந்த அங்கிள் கிட்ட சொல்றாங்க, நான் இங்க இல்லாதப்போ என் அப்பாவை கூடவே இருந்து பாத்துக்கிட்டதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த அங்கிளுமே, இவர் என்னோட அண்ணா, நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்க போறா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட சென்ட் வந்து அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி, அப்பா நான் வந்துட்டேன், நான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்ப நான் உங்க கூட இருக்கேன், இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் சென்ட். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அங்கிளும் சென்ட்டும் தான் பேசிட்டு போறாங்க. உங்க அப்பாவுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அங்கிள் வந்து சென்ட்
சென்ட் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு சென்ட் வந்து இது எல்லாம் ஒர்க்குனால ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்த ஸ்ட்ரோக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சென்ட் சொல்லிடுறான். இது ஒன்றும் அதனால வந்தது கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனி வந்து புசஃபான ஒரு பெர்ஃப்யூமை வந்து லான்ச் பண்ணோம். அந்த பெர்ஃப்யூம் தான் நம்ம கம்பெனிக்கு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துருச்சு. அது மூலயமா தான் நம்ம இவ்வளோ சொத்து வாங்கணும். அதுக்கப்புறமா நம்மளால வந்து அந்த பெர்ஃப்யூமை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். கண்டினியூ பண்ண முடியல. அதுக்காக உங்க அப்பா பாடுபட்டு அந்த பெர்ஃப்யூமை வந்து எப்படிலாம் நம்ம தயாரிக்கணும்னு அவர் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன தேடியும் வந்து அவரால் வந்து அந்த ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அந்த ஸ்மெல் மாதிரியே வந்து வரல. அதனாலதான் உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 5 வருஷமா வந்து ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த அங்கிள். உடனே சென்ட் சரி ஓகே அந்த பெர்ஃப்யூம் வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து எப்படி கண்டுபிடிச்சோம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சென்ட் கேக்குறான். அங்கிளுமே வந்து சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. இவங்க தான் வந்து மூடான் இனத்து மக்கள். இவங்களோட பாடியில வந்து நேச்சராகவே வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரும். அதை வச்சுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை வந்து கண்டுபிடிச்சோம். நீ நம்புறியோ நம்பலையோ தெரியல. உங்க அப்பா வந்து இதுக்காக தான் தேடிட்டு இருந்தாரு. நீ அவரோட ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுனா ஒருவேளை அவர் குணமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நீ அதனால எப்படிதான் தேடி கண்டுபிடி அது மாதிரி சொல்றாரு. இந்த அங்கிள் நல்ல அங்கிளா கெட்ட அங்கிளான்றது நம்மளுக்கு தெரியல. போக போக தான் தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் நல்ல அங்கிள் மாதிரி தான் காட்டுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்து நம்ம சென்ட் வந்து அந்த மக்களை வந்து தேடுற வேலையில தான் இறங்கிட்டாங்க. அவர் அந்த அங்கிள் சொல்லியிருப்பாரு. அது வந்து எங்க இருக்குன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவுல பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கும். சிட்டில இருந்து ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு தனியா தான் இருப்பாங்க அந்த இனத்து மக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சென்ட் வந்து அவரை தேடிதான் போயிருப்பான். சென்ட் வந்து சன்னுன்னு ஒருத்தருக்கு கால் பண்ணி இது மாதிரி நான் சீமைக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக நேவிகேட்டர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நேவிகேட்டரா எங்க இருந்து எங்க அப்படின்னு அந்த சன்னு கேட்பான். அதுக்கு வந்து நான் மூடான் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த காலும் கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. அந்த இடத்துக்கு போகிறதுக்காக வழிகாட்டுறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்காங்க. அவன் தான் வந்து சென்ட்டை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஒரு காட்டுக்கு நடுவுல. அவங்களும் வந்து சுத்தி சுத்தி நடந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. அடுத்தது கேசவனை தான் காட்டுறாங்க. கேசவன் வந்து ஒரு அருவிக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து சென்ட் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஊர்ல அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கும். அங்க நின்றுட்டு இருக்காங்க. சென்ட் கூட வந்தவங்க வந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட பேசுறாங்க. இது மாதிரி இவரை வந்து நான் காட்டுக்கு நடுவுல கூட்டு போறேன். பர்மிஷன் வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கறாங்க. காலையில இங்க வந்து எலிஃபென்ட்னா சுத்திட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல அதெல்லாம் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் நம்ம போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்து கட் பண்ண அடுத்தது கேசவனை தான் காட்டிட்டு இருக்காங்க. கேசவனை தேடிட்டு அவனோட ஃப்ரெண்டு தவான் ஓடி வரான். கையில கன்னு மாதிரி என்னமோ ஒண்ணு வச்சிருக்கான். அவங்க ஊர் கன்னு போல. ஓடி வந்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கறான். ஒன்னும் இல்லை நான் சும்மா தான் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். ஏய் தவான் நீ வந்து கீழே கிராமத்துக்கு போனல அந்த ஊர் எப்படி இருந்தது? நெக்ஸ்ட் டைம் நீ போறப்போ என்னை கூட்டு போறியா அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் முடியாது. உன்னை கூட்டிட்டு போகவே கூடாதுன்னு நம்ம ஊர் தலைவி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல நம்ம இனத்தோட அடுத்த வாரிசே நீதான். அது மட்டும் இல்லாம வெளி உலக மக்கள் எல்லாருமே கெட்டவங்க. அவங்கள வந்து நம்ம எப்பவுமே நம்பவே கூடாது அப்படின்னு நம்ம மாட்டா சொல்லியிருக்காங்க. அதனால நீ கீழே போகணும். வெளி உலக மக்களை பார்க்கணுன்றத வந்து இப்பவே நீ விட்டுடு அப்படின்னு சொல்ல ஏன் இத்தனை மில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க கூட நல்லவங்க இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நல்லவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேசான் வந்து தவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அடுத்தது சென்ட்டை தான் காட்டுறாங்க. சென்ட்டை கூட்டிட்டு வந்தவன் அந்த காட்டை சுத்தி சுத்தி சுத்தின இடத்துலயே தான் வந்துட்டு இருக்கான். சென்ட்டுக்கு கோவம் ஆயிடுதே உனக்கு வந்து வழி தெரியுமா தெரியாதா? அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் நீ வந்து சுத்தின இடத்துலயே சுத்தி வந்துட்டு இருக்கணும். சார் இந்த பக்கம் தான் போகணும். என்னை நம்புங்க. என்னை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கேசவனை தான் காட்டுறாங்க. கேசவனும் தவானும் வந்துட்டு இருக்க அப்போ வந்து நல்லா காத்து அடிக்குது. தவான் சொல்றான் ஏ மழை வர மாதிரி இருக்கு. நம்ம இங்க இருந்து சீக்கிரமா போயிடணும்னு சொல்றான். சரி நீ போயிட்டே இரு நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு வந்து கேசவன் சொல்லிட தவான் அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்தது வந்து சென்ட் தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து அவனுக்கு வழிகாட்டின பையன் கிட்ட தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ காலையில இருந்து இந்த இடத்தையே வந்து சுத்தி சுத்தி வர உனக்கு உண்மையாலே அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? இதுக்காக வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஒழுங்கா வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு வா போலாம். என்னை வந்து அவங்க கிட்ட கூட்டு போய் காட்டு அப்படின்னு வந்து சென்ட் வந்து சொல்றான். சார் இங்க வந்து மழை பெய்யற மாதிரி இருக்கு. நம்ம வந்து போயிடலாம். இதுக்கு மேல வந்து நம்மளால தேட முடியாது அப்படின்னுறான். நான் உனக்கு ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். ஒழுங்கா வந்து நீ கூட்டு போய் காட்டு. இல்லைன்னா என் காசை வந்து திருப்பி கொடு அப்படின்றான். அவங்க வந்து எங்க இருக்காங்கன்னா இந்த சைடு இருக்காங்கன்னு ஏதோ ஒரு வழியை காட்டுறான். மழை வர பெய்யற மாதிரி இருக்கு. உடனே இந்த ஆள் வந்து சென்ட்டை விட்டு ஓடி போயிடுறான். அந்த வழியில தானே இருக்காங்கன்னு சென்ட் வந்து தேட போயிட்டு இருக்க மழை ஜோரா பெய்யுது.
மழையில நனைஞ்சுக்கிட்டே சென்ட்டு தேடிக்கிட்டு இருக்கான். சேரும் சகதியுமா இருக்கிறதுனால சென்ட்டு கீழ விழுந்துடுறான். உருண்டு பெரண்டு ஏதோ ஒரு பிளேஸ்ல கீழ விழுந்துடுறான். அப்படியே வந்து அவன் மயக்கமும் போட்டுடுறான். அவன் கண்ண திறக்கிறப்போ பார்த்தா அந்த பிளேஸே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. சுத்தி பூக்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. அவன் கீழ விழுந்ததுனால அவனுக்கு கை, காலு, வயிறு எல்லா இடத்துலயும் அடிபட்டுருக்கு. நடக்க முடியாம பொறுமையா நடந்து போறான். அந்த இடமே வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கே அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி பறக்குது. அந்த பட்டாம்பூச்சி போற இடத்துலயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு சென்ட்டு போறான். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பட்டாம்பூச்சி வந்து ஒரு பையன்கிட்ட போகுது. யார்கிட்ட போகுதுன்னா, அதான் கேசான். இந்த சீன் பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கும். கேசான சுத்தி நிறைய பட்டர்ஃப்ளை பறந்துட்டுருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். கேசான் வந்து சென்ட்ட பார்த்த உடனே பயந்து ஓட பார்க்க, உடனே சென்ட் அவனோட கைய பிடிச்சு இழுத்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் கீழ விழுந்துடுறாங்க. ஜேசனோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா துடிக்குது. அப்ப சென்ட் அவன பார்த்து கேட்குறான், "இந்த வாசனை உன்கிட்ட இருந்து தான் வருது" அப்படின்றான். உடனே "என்ன?" அப்படின்றான். உடனே சென்ட் மயங்கி விழுந்துடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கேசனோட வீட்ட தான் காட்டுறாங்க. அந்த வீட்ல சென்ட்ட கூட்டு போய் படுக்க வச்சிருப்பான். அந்த வீடே பழைய காலத்து மூங்கில் வீடு மாரி இருக்கு கைஸ். அங்க போயிட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு, சென்ட் உயிரோட இருக்கானா இல்லையான்னு அவன் மூக்குல கைய வச்சு பார்க்குறான். அடுத்தது ஹார்ட்ல வந்து இப்படி தொட்டு தொட்டு பார்க்குறான். அப்புறம் அவன் ஹார்ட்ல காத வச்சும் கேட்டுறான். கொஞ்ச நேரம் பொறுத்து சென்ட்டுக்கு முழிப்பு வந்துடுது. "இந்த ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு" அப்படின்னு சென்ட்டு சொல்றான். "ஓ! நீ எழுந்துச்சிட்டியா?" அப்படின்னு கேசான் வந்து அவன் தலைக்கு தலகாணிய வைக்கிறான். "இந்த ஸ்மெல்லு செமையா இருக்கு" அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அவன் சொல்றான், "இது வந்து காட்டுப்பூ. இங்க சுத்தி காட்டுப்பூ இருக்குல்ல, காட்டுப்பூவோட ஸ்மெல்லு தான் இது" அப்படின்னு கேசான் சொல்லிடுறான். "இது என்ன விதமான ஃப்ளவரு? இதுவரைக்கும் நான் இந்த ஃப்ளவர நான் பார்த்ததே இல்லையே! சூப்பரா இருக்கே!" அப்படின்னு வந்து சென்ட்டு கேசான் கிட்ட கொஸ்டின் கேட்க, உடனே கேசானும், "உனக்கு ஃப்ளவர பத்தி சொன்னா மட்டும் தெரியுமா?" அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறான். சென்ட்டு எழுந்துக்க ட்ரை பண்றப்போ, அவனுக்கு அடிபட்டதுனால அவனால எழுந்துக்க முடியல. ஆ ஊன்னு கத்திட்டு இருக்கான். உடனே கேசான் சொல்றான், "உனக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கறான். "நான் வந்து மலையில இருந்து கீழ விழுந்துட்டேன்" அப்படின்றான். "அப்படியா? சரி நீ இங்கேயே படுத்துக்கோ. நீ சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நான் உனக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸ எடுத்துட்டு வரேன். இந்த இடத்த விட்டு நீ எழுந்துச்சுக்காத. இங்கேயே படுத்து தூங்கு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேசான் அங்கருந்து ஓடிடுறான். அவனோட வீட்ல இருந்த சில திங்ஸ் எல்லாம் ஆட்டைய போட்டுக்கிறான். அடுத்தது வந்து தவானோட ட்ரெஸ்ஸு காயப்போட்டிருப்பான். அந்த ட்ரெஸ்ஸையுமே ஆட்டைய போட்டுட்டு கரெக்ட்டா வந்து சென்ட் இருக்க இடத்துக்கு கேசான் போயிடுறான். அடுத்தது சென்ட்டுக்கு வந்து ஒத்தனம் கொடுத்துட்ருக்கான். ஒத்தனம் கொடுக்கும்போது கேசான் மேல இருக்கிற அந்த ஸ்மெல்லு வந்து சென்ட் வந்து ஸ்மெல் பண்ணிடுறான். ஸ்மெல் பண்ணிட்டு கேசான் கிட்ட போறான். "ஏய் நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான். "இந்த ஸ்மெல்லு உன்கிட்ட இருந்து தான் வருது" அப்படின்னு சென்ட் சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற ஒரு இதுவ காமிச்சு, "இதுல இருந்து தான் வந்திருக்கும். இந்தா வேணா மோந்து பாருன்றான்." அவனும் மோந்து பார்த்துட்டு, "இதுல இருந்துலாம் ஒண்ணும் வரல" அப்படின்னிடுறான். அதுக்கப்புறம் கேசானோட கைய புடிச்சு இப்படி இழுக்க அவனும் பின்னாடி தள்ளி போயிடுறான். சென்ட்டுக்கு அடிபட்ட இடத்துல இருந்து வலி வந்துடுது. உடனே கேசான் வந்து அவனுக்கு மருந்து போட்டு விடுறான். "நீ எங்கேருந்து வந்த?" அப்படின்னு கேட்குறான். "நான் சிட்டில இருந்து இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிடுறான். "சிட்டில இருக்கவனுக்கு காட்டுல என்ன வேலை?" அப்படின்னு கேசான் கேட்குறான். அதுக்கு சென்ட்டுமே வந்து, "நான் வந்து ஒருத்தன தேடி வந்தேன். அப்பதான் வந்து எனக்கு இது மாரி ஆயிடுச்சு." "யார தேடி வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. "மூடான் பீப்பிள தான்." "உனக்கு அவங்கள தெரியுமா? அவங்க பாடியில இருந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் வருமாமே. அவங்கள தேடி தான் நான் இங்க வந்தேன். அந்த மக்கள் இந்த இடத்துல தான் சுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்." அப்படின்னு சென்ட்டு சொல்லிடுறான். உடனே வந்து கேசானுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. "என்ன நீ சொல்றவங்கள பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் சொன்னா நம்புற மாரியா இருக்கு. பாடியில இருந்து யாருக்குன்னா சென்ட் வருமா? சென்ட் ஸ்மெல் வருமா?" அப்படின்னு வந்து கேசானும் சொல்லிடுறான். "நீ வந்து இங்கேயே ரெஸ்ட் எடு. நீ சரியானதுக்கு அப்புறமா உன்ன நானு மலை உச்சியில போய் விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நீ உங்க ஊருக்கு போயிடு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். "நீ மறுபடியும் இங்க வருவியான்னு?" கேட்க, "நான் வந்து உனக்காக எதனா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி கேசான் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போதான் வந்து சென்ட்டுக்கு வந்து ஒரு யோசனை வருது. அவன் என்னமோ ஒரு பிளான் பண்றான். அவன் என்ன யோசிக்கிறான்னு நம்மளுக்கு தெரியுமே. அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது சென்ட்டோட அங்கிள தான் காட்டுறாங்க. அந்த அங்கிள் வந்து ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, "நேத்து வந்து மழை பெஞ்சதுனால அந்த ஆள் வந்து சென்ட்ட வந்து நடுக்காட்டுலயே விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணியும் வந்து சென்ட்ட வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. நான் நாளைக்கே போயிட்டு எப்படின்னா வந்து அவர கண்டுபிடிச்சிடுறேன்" அப்படின்னு வந்து பேசுறாங்க. அதுக்கு அந்த அங்கிளுமே, "நீ தான் சென்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு. எப்படின்னா வந்து அவன கண்டுபிடிச்சிடு" அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த மூடான் இனத்தோட மக்களோட ஊர தான் காட்டுறாங்க. அப்போ தவான் வந்து கேசான வந்து தேடி வந்துட்டுருக்கு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "கேசான் வந்து இங்க இல்லையேப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "கேசான் இங்க இல்லையா? எங்க போயிருக்கான்?" அப்படின்னு தவான் கேட்குறான். அதுக்கு அந்த பாட்டியுமே வந்து, "அவன் வந்து காட்டுக்கு போய் எதனா சாப்பிடறதுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு வர போயிருப்பான் போல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே தவான் சொல்றான், "அவன் காட்டுக்கு போயிருக்கானா? இல்லன்னா வந்து சிட்டிக்கு போயிருக்கானா?" அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பாட்டிம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன்னா நேத்து கெய்சான் தான் சொன்னான், எனக்கு சிட்டிக்கு போகணும்னு ஆசையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். "ஒருவேளை அங்க போயிருப்பானோ?" அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு உடனே அந்த பாட்டியுமே, "சிட்டிக்கா? சிட்டிக்குன்னா கெய்சான் எக்காரணத்த கொண்டு போகவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நீ எப்படின்னா அவன தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வா" அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட, அங்கருந்து தவானுமே கிளம்பி போயிடுறான்.
அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் வந்து தூங்கி எழுந்துச்சு அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து கெய்சான சுத்தி அழகா பட்டாம்பூச்சிலாம் பறந்துட்டுருக்கு. சென்ட் அவனையே பார்த்து சிரிச்சு பார்த்துட்டுருக்கான். "ஓய்" அப்படின்னு கூப்பிட கெய்சானுமே சென்ட்டு கிட்ட வந்துடுறான். "நீ எழுந்துச்சிட்டியா?" அப்படின்னு கேட்குறான். இந்த இடத்தோட ஸ்மெல்லு, இந்த காத்து, பூவு, புல்லு இந்த ஸ்மெல்லுலாம் செம்மையா இருக்கே" அப்படின்னு வந்து சென்ட் அவன்கிட்ட சொல்லிட்டுருக்கான். அது கெய்சானும் "உன் மூக்கு நல்லா தான் வேலை செய்யுது போலயே" அப்படின்றான். ஏன்னா நான் ஒர்க் பண்றது பெர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் சொல்ல வர்றத ஃபுல்லா சொல்லாம, என் பேரு வந்து சென்ட்டு அப்படின்னு கெய்சானுக்கு வந்து கை கொடுக்குறான். கெய்சானும் அவனுக்கு வந்து திருப்பி கை கொடுக்காம அப்படியே பார்த்துட்டுருக்கான். சென்ட்டு சொல்றான், "நீ என்னோட லைஃப்ப வந்து காப்பாத்துனதுக்கு வந்து ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிடுறான். உடனே கெய்சான் சொல்லிடுறான், "கெய்சான் என்னோட பேர் வந்து கெய்சான்" அப்படின்னிடுறான். "இந்த பேர் பார்த்தா பொண்ணோட பேர் மாரி இருக்கே" அப்படின்னு சொல்லிடுறான். "ஃப்ளவருக்கு வந்து ஃப்ளவர் தான். இதுல வந்து மேலு, ஃபீமேல் அப்படின்னா இல்ல" அப்படின்னு கெய்சான் சொல்லிடுறான். அதுக்கு சென்ட்டுமே "நீ சொல்றது கரெக்ட்டு தான். ஃப்ளவர் வந்து எப்பவுமே ஃப்ளவர் தான்" அப்படின்னு சொல்லிடுறான். கெய்சானோட ஹார்ட் பீட் மறுபடியும் துடிக்க, அவனோட ஸ்மெல்லு வந்து சென்ட்டு கிட்ட போயிடுது. "மறுபடியும் இந்த ஸ்மெல்லு வருதே! இந்த ஸ்மெல்லு சூப்பரா இருக்கே! நீ சொல்றது கரெக்ட்டு தானா? உண்மையாலே உன்கிட்ட இருந்து இந்த ஸ்மெல்லு வரலையா?" அப்படின்னு சென்ட்டு கேட்குறான். உடனே அவன் "வா நம்ம சாப்பிடலாம்" அப்படின்னு சாப்பிட கூப்பிடுறான். அப்போ சென்ட்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க அங்கிள் சொன்னாரு இல்லையா, மூடான் மக்கள் மேல வந்து இந்த ஸ்மெல்லு வரும் அவங்க பாடியில இருந்து அப்படின்னு. அந்த விஷயத்த நெனச்சு பார்க்குறான். அங்க இருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காய்கறி, அதுக்கப்புறம் என்னமோ சாப்பாடு. அத வந்து ஒரு பேஸ்ட்ட எடுத்துட்டு, "இது சில்லி பேஸ்ட்டு தானே எனக்கு நல்லாவே தெரியுதே" அப்படின்னு வந்து சென்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கெய்சான் கொடுத்த சாப்பாடு, காய்கறி எல்லாத்தையுமே வந்து சென்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அங்க கெய்சான் கெய்சான்னு தவானோட வாய்ஸ் கேட்குது. உடனே கெய்சான் என்ன பண்ணிடுறான்னா, கதவு, ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டு, சென்ட்ட பார்த்து சொல்றான், "நான் சொல்லாம நீ வெளிய வரவே கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறான். தவன் கெய்சான பார்த்து கேட்குறான், "நீ எங்க போன? உன்ன நினைச்சு மாட்டா வந்து ரொம்ப வொரி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? நானும் தான் உன்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீ எங்க போன?" அப்படின்னு கேட்குறான். உடனே "நான் வந்து சில மஷ்ரூமும், வெஜிடபிளும் பறிக்கிறதுக்காக இங்க வந்தேன். நான் ஒரு அடல்ட்டு. எனக்கு எங்க போணும், எங்க போக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியாதா? எதுக்கு நீங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்பிடுறான். உடனே தவான் வந்து அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு தவானுமே அங்கருந்து கிளம்பி போயிடுறான். கேசான் கிட்ட சென்ட்டு கேட்குறான், "எல்லாமே ஓகேவா?" அப்படின்னு கேட்குறான். எல்லாமே ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜன்னலையே வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். "நீ ஏன் என்ன இங்க ஒளிய சொன்ன?" அப்படின்னு கேட்குறான். "ஏன்னா வந்து என் ஊர் மக்களுக்கு வந்து வெளியாள் கூட சேர்றது, பேசுறதுனா பிடிக்காது. அது மாரி இருந்தா அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிடுறான். "நீ பொய் சொல்ற. நீ என்னமோ ட்ரக் டீலரா இருப்ப போல. அதனால தான் நீ வந்து ஒளிஞ்சு, மறைஞ்சு இது மாரி இருக்க" அப்படின்னு சென்ட்டு கேசான பார்த்து கேட்குறான். கேசான் வந்து எந்த ஆன்ஸருமே பண்ணாம சென்ட்டையே பார்த்துட்டு இருக்கான். சென்ட் வந்து, "ச்சே நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வேற ஊர் மக்கள் இங்க வந்தா என்ன தப்பு? நம்ம ஏன் மறைஞ்சு இருக்கணும்?" அப்படின்ற மாரி தான் சென்ட் கேட்டுட்டு இருக்கான். கேசான் எந்த ஆன்ஸருமே பேசல. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஒரு அருவிய தான் காட்டுறாங்க. அந்த அருவியில வந்து கேசானும் சென்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேசான் சென்ட்டு கிட்ட சொல்றான், "எங்க அம்மா வந்து சிட்டிக்கு போனாங்க எங்க அப்பாவ தேடி. அவங்க போய் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவங்க திரும்பி வரல. அவங்க எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க? எதுவுமே தெரியல. எனக்காக ஒரு லெட்டர் கூட போடல. எங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளியாள் எல்லாமே கெட்டவங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் உன்ன நான் மறைச்சு வச்சிருந்தேன்" அப்படின்னு சொல்றான். அப்படியே அவங்க அம்மாவ பத்தியும் சொல்றான். மாட்டா எப்பவுமே சொல்லுவாங்க. அதாவது அவங்க பாட்டி, "உங்க அம்மா எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா திரும்பி வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சோகமா இருக்க, சென்ட் வந்து அவனுக்கு ஆறுதல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே சென்ட் அவனோட அவங்க அப்பாவோட ஸ்டோரிய சொல்றாங்க. "எங்க அப்பா வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ஆனா வந்து அவருக்கு வந்து மூச்சு பேச்சு இல்லாம படுத்த படுக்கையா இருக்காங்கன்ற" மாரி அவன் அவனோட கதைய சொல்லிட்டு இருக்கான். ஜேசன் சொல்றான், "ஒரு நாள் கண்டிப்பா எங்க அம்மாவ கண்டுபிடிச்சு ஊருக்கு கூட்டிட்டு வருவேன்னு" சொல்றான். "கண்டிப்பா உன் ட்ரீம் நடக்கும்" அப்படின்னு சென்ட்டும் சொல்லிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்த தான் காட்டுறாங்க. அந்த மாட்டா பாட்டி தவான் கிட்ட வந்து "கெய்சான் எங்க பாத்தியா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கெய்சானுமே ஓடி வந்துடுறான். அந்த பொண்ணுங்களுக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்க, "கண்டிப்பா உன் மேரேஜுக்கும் வந்து நான் இதே கிஃப்ட்டா பண்ணிடுறேன் சரியா?" அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்க சொல்றாங்க. கெய்சானுமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கிண்டலா நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது "உனக்கும் தவானுக்கும் தானே மேரேஜு" அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்க. தவான் அழகா சிரிக்கிறா. கெய்சானும் சைலண்டா இருக்காங்க. எல்லாரும் கெய்சான பார்த்து கேட்குறாங்க, "என்ன கெய்சான் உன் கண்ணெல்லாம் ரொம்ப சிவந்திருக்கு. ரொம்ப வெட்கப்படுறியா?" அப்படின்னு சொல்ல கெய்சானுமே சிரிச்சிடுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணா கெய்சான் ஒரு இடத்துல நின்னுட்டுருக்க. தவான் வந்து அவனுக்கு என்னமோ குடிக்க தரான். அத குடிச்சிட்டுருக்க. அப்ப தவான் சொல்றான், "என்ன உன் அம்மாவ பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அந்த மாட்டா பாட்டி அங்க போக, "ஏய் மாட்டா நான் வந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்" அப்படின்னு வந்து கேட்குறான். அவங்க அம்மாவ பத்தி தான் கேட்டுருப்பாங்க. அதுக்கு அந்த மாட்டா சொல்றாங்க,
உங்க அம்மா போய் 10 வருஷம் ஆகுது. நானும் ஆளுங்களலாம் வச்சு தேடி பார்க்க சொன்னேன். ஆனா யாராலயும் உங்க அம்மாவ கண்டுபிடிக்க முடியல. ஆனா உங்க அம்மா வந்து உயிரோட தான் இருக்காங்க. கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு வந்து அந்த பாட்டி சொல்லிட. அதுக்கு தவானுமே, "ஆமா, பேங்காக் சிட்டி வந்து அவ்ளோ பெருசு. நீ போனாலும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்லு" அப்படின்னிடுறாங்க. பாட்டி வந்து, "நீ ஃபீல் பண்ணாத. உங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. எங்க இருந்தாலும் கண்டிப்பா இங்க திரும்பி வந்துருவாங்க" அப்படின்னு சமாதானம் படுத்த. அதுக்கு கெய்சான் சொல்றான், "நீங்க அங்க சுத்தி, இங்க சுத்தி கடைசியில எப்பவுமே இதே டயலாக்க தான் சொல்லிர்றீங்க" அப்படின்னு அவனுமே வருத்தமா பேசிட்டு இருக்கான். அப்போ 2 பொண்ணுங்க வந்து, "ஏய் கெய்சான் இங்க வா, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லி கெய்சான அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த பாட்டியும், தவானும் பேசிட்டு இருக்காங்க. "எனக்கு அவன நெனச்சா கஷ்டமா இருக்கு. அவன் உங்க அம்மாவ நெனச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கான்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, "உனக்கு உண்மையாலே அவன் மேல லவ் இருந்ததுன்னா, அவன இந்த ஊர விட்டு எங்கேயுமே நீ அனுப்பக்கூடாது. அவன் வெளி உலக மக்களோட தொடர்பே வச்சுக்க கூடாது சரியா?" அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது சென்ட்ட தான் காட்டுறாங்க. சென்ட் அந்த வீட்டுக்கு வெளிய வந்து ஃபயர்லாம் மூட்டி அங்க குளிர் காய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு கெய்சான் வந்துடுறான். "ஏய் நீங்க என்ன பண்ற? நீ எதுக்கு இங்க நிக்கிற?" அப்படின்னு கெய்சான் கேட்குறான். அதுக்கு சென்ட் சொல்றான், "எனக்கு வீட்டுக்குள்ள எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால தான் நான் வெளிய வந்தேன். இந்த நட்ட நடு ராத்திரியில உங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் இந்த வீடே இருக்கு. உன் ஊர் மக்கள் ஒண்ணும் என்ன பாத்துற மாட்டாங்க சரியா? இந்த பைத்தியத்துக்கிட்ட நம்ம என்ன சொல்றது?" அப்படின்ற மாரி தான் கெய்சான் அவனையே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்தது சென்ட் சொல்றான், "எனக்கு வந்து ஸ்டார் பார்க்கணும் மாரி இருக்கு. உனக்கு தான் இந்த இடத்த பத்தி நல்லா தெரியும்ல. யாரும் இல்லாத இடமா பார்த்து எனக்கு வந்து ஸ்டார்ஸ்னா காட்டேன் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" கேட்குறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது ஸ்டார்ஸ தான் இவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. கெய்சான் சென்ட்டு கிட்ட கேட்குறான், "பேங்காக் இங்கருந்து எவ்வளோ தூரத்தில இருக்கு?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சென்ட்டு சொல்றான், "உனக்கு என்ன பேங்காக்க பார்க்கணுமா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்லிடுறான். "எனக்கு பேங்காக் இங்கருந்து எவ்வளோ தூரத்தில இருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு" அப்படின்னு கெய்சான் சொல்ல, அதுக்கு சென்ட்டு சொல்றான், "இங்கருந்து சிங்மாய்க்கு போகறதுக்கு எவ்வளோ தூரமோ, அத விட 5 மடங்கு தூரம் தான் பேங்காக்குக்கு" அப்படின்னு சொல்லிடுறான். கெய்சான் சொல்றான், "எனக்கு வந்து எங்க அம்மாவ பார்க்கணும். நான் பேங்காக்கு போயே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சென்ட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது தவான தான் காட்டுறாங்க. தவான் கெய்சானோட வீட்டுக்கு போயிட்டு கெய்சான் கெய்சான்னு சொல்றான். அடுத்தது அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கெய்சான் அங்க இருக்க மாட்டான். அப்புறம் அந்த பாட்டி "என்ன ஆச்சு?" அப்படின்னு தவான் கிட்ட கேட்குறாங்க. "கெய்சான இங்க காணோம்" அப்படின்னு தவானும் சொல்லிடுறான். அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க, "கெய்சான காணோமா? இந்நேரத்துக்கு அவன் வந்திருக்கணுமே! எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்கலாமா?" அப்படின்னிடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கெய்சானையும் சென்டியும் தான் காட்டுறாங்க. அவங்க ஸ்டார் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. அப்போ சென்ட் சொல்றாங்க, "என்னமோ சவுண்ட் கேட்குது" அப்படின்னு சொல்லிதான் பக்கத்துல இருக்க விளக்க அழிச்சுட்டு 2 பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒளிஞ்சுக்கிறப்போ கெய்சானுக்கு வந்து ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அவனுக்கு எப்ப ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதோ அப்பனா வந்து அவன்கிட்ட இருக்க அந்த சென்ட் ஸ்மெல்லு வந்து வெளிய லீக் ஆகுது போல. உடனே நம்ம சென்ட் வந்து கெய்சானையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கும் ஹார்ட் பீட் வந்து ரொம்ப வேகமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா கெய்சான் சொல்றான், "ஓகே அந்த சவுண்ட் கேட்கறது நின்னுடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ அந்த இடத்துல பாட்டியும், தவானும் நிக்கிறாங்க. தவான் வந்து கையில அந்த கன்னு மாரி ஏதோ ஒண்ணு வச்சு நிக்கிறாங்க. அப்படியே இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரிஸ கன்டின்யூ பண்ணணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா வேற ஒரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் கைஸ். டேக் கேர்.